அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சஹர் ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு 4 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 தக்காளி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். சிக்கனில் தண்ணி விடும். ஒரு மிக்ஸி ஜாரில் 8 முந்திரி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சு. தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், கறி மசாலா தூள் சொல்லுவாங்கள்ல, கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன் 1 ஸ்பூன். நான் கொஞ்சம் மட்டன் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது பெப்பர் சிக்கனுன்றனால நிறைய பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வந்து கொதி வரணும், கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்சம் கறி வேகணும். நல்லா குழம்பு கொதித்து வருது பாருங்கள், கிரேவி மாதிரி. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல முந்திரி பேஸ்ட்டு, இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி. இதுக்கு பஹாரியா, நெய் சோறு, அப்புறம் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.